மேஷராசி 7.5 சனியில் வருது. அதனால் மேஷராசிக்காரங்க கழுத்து தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முகத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாத்துலேயும் கவனமாக ரெகுலராக செக் பண்ணிக்கணும். சுபவிரயம் தான். 7.5 சனி ஒன்றும் நடுங்கெல்லாம் கூடாது. சுபவிரயம் விரயம் நிச்சயமாக நல்லதாக இருக்கும். கொஞ்சம் இங்கே போடுறது அங்கே போடுறது கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவீங்க. திட்டமிட்டு படிப்படியாக செய்வீங்க. எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடணும். சும்மா அந்த மேஷராசி 24 ஹவர்ஸும் உழைக்கும். ஆனால் தன்னுடைய உடல்நிலையை பேணி காக்க எமோஷனல் ராசி அது. ஊரில் இருக்கவங்களுக்காக, மற்றவங்களுக்காக, மேலதிகாரிகளுக்காக, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக, உறவுக்காரங்களுக்காக, அரசியல் தலைவர்களுக்காக அப்படியே அலையான்னு அலையும். குடும்பத்தை பற்றியெல்லாம் யோசிக்காது, சாப்பாடை யோசிக்காது. அதெல்லாம் இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றிக்கணும். நல்லா தூங்கணும். 5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும். சின்ன வயசு பசங்கன்னா 8 மணி நேரம் தூங்கணும். 40 வயதை கடந்தவர்கள் 5 மணி நேரமாவது டீப்பாக தூங்கணும். தூக்கமே வரலனாலும் உங்கள் குடும்ப மருத்துவரை பார்த்து அதுக்கு உண்டானதை செஞ்சுக்கணும். அப்படியே யோசிக்கக்கூடாது. ஜாலியாக கொண்டு போகணும். எல்லாத்துலேயும் நல்லது வரும். தொழில் நல்லா வரும். லாபம் ஏற்படும். லாபம், பணவரவு, அனுகூலம், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் ஆரம்பிப்பீங்க. புதிய தொழிலெலாம் அற்புதமாக ஏற்படும். மேஷத்துக்கு சும்மா பயந்துக்குன்னெல்லாம் கூடாது. திருவெண்காடு புதஸ்தலம், ஓடி போய் உட்காந்துருங்க. ஆச்சரியமாக இருக்கும். சனி பெயர்ச்சிக்கு எதுக்குடா திருவெண்காடு செல்வி கொடுக்குறாருன்னு நிறைய பேர் கேட்பாங்க. போய் பாருங்க. இந்த சனி பெயர்ச்சியில் வருஷம் போங்க. பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஆகிடும். திருவெண்காடுக்கு உங்களுக்கு என்ன பாண்டிங்னு அந்த சனி பெயர்ச்சியில் தெரியும். சும்மா அந்த கோயில் போகிறது, சனிக்கு இதுக்கு இதெல்லாம் வேணாம். இது போங்க. ஸோ என்ன பண்ணணும்? மற்றவங்க விஷயத்தில் எமோஷனல் வேண்டாம், எமோஷனல் பாண்டிங் வேண்டாம், கொஞ்சம் கோபம் வேண்டாம். அனுகூலமாக அமைப்பு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங், அது இது அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறது, முதலீடு பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, ஸ்டார்ட் அப் பண்ணுறது, நல்ல பார்ட்னர் வைக்கிறது, யங்ஸ்டர்ஸோடு சேர்றது எல்லாம் பண்ண பயப்படே படாது. பாருங்கள் சீரியஸாக எப்படி வரீங்க. ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, அதை ஆரம்பிக்கிறது, ஹோட்டல் ஆரம்பிக்கிறது, அதை ஆரம்பிக்கிறது, விவசாயம் ஆரம்பிக்கிறது எல்லாம் தைரியமாக பண்ணு. சிலர் ட்ரஸ்ட்டு கிஸ்டெல்லாம் ஆரம்பிப்பாங்க. தெய்வீக விடுபட்ட பயணங்கள்லாம் அனுகூலத்தை தரும். ஓகேவா? அதுதான் அதனுடைய பலன்.